நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக லக்ஷ்மி தேவி மேம் பார்க்க வந்திருக்கோம். அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். மேம், நீங்க எப்பத்துல இருந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றீங்க மேம்? என் பேர் வந்து லக்ஷ்மி தேவி. நீங்க வந்திருக்கிற ஊர் வந்து அம்பாசமுத்திரம். இது வந்து தாமிரபரணி நதிக்கரையில இருக்கு. தாமிரபரணி ரிவர் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு வந்து செழிப்பான பூமியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த தாமிரபரணி நதி தான். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் ஆர்கானிக் ஃபார்மிங். 18 வருஷமா. ஓகே மேம், எதனால நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு மாறுனீங்க? இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் ஆரம்பிச்சதே ஆர்கானிக் ஃபார்மிங் தான், மாறல. ஏன்னா பேசிக்கா நான் வந்து ஒரு விவசாயி கிடையாது. நான் வந்து டெலிஃபோன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சுமார் ஒரு 43 வயசுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. சொல்லப்போனால் மெனோபாஸ் ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் ப்ராப்ளம் எல்லாமே வந்துச்சு. அப்புறம் ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ வந்து இது எல்லாத்துக்கும் பேசிக் ரீசன் அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம திருவள்ளுவர் வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல், இந்த குரல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்மளுடைய நோய்க்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம உணவு தான். பேசிக்கலாகவே எந்த நோய்க்குமே காரணம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான். அது அப்போ வந்து இந்த அளவுக்கு மீடியாஸ்லாம் வந்து பிரபலம் கிடையாது. பேப்பரில் நம்ம இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம நஞ்சு அதிகமாக உரங்கள், ரசாயன உரங்கள், அப்புறம் பூச்சிக்கொல்லி எல்லாம் வந்து நஞ்சு தானே. ஸோ அதனால நமக்கு வந்து உடம்பு சரியாம போச்சு. அப்போ விவசாயம் வந்து இயற்கை முறையில் பொருள்கள் விளைவிச்சு நம்மளே சாப்பிடணுங்கிறதுனால தான் நான் வந்து விவசாயத்துக்குள்ள நுழைஞ்சேன். அது வரைக்கும் எனக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது. அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட கிட்டத்தட்ட ஒரு 50வது வயசுல நான் வந்து விஆர்எஸ் வாங்கினேன். டெலிஃபோன்ஸ்லேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு இதில் வந்து ஆரம்பிச்சேன். ஓ, ஓகே மேம். ஆர்கானிக் ஃபார்மிங்னா நீங்க என்னென்ன இன்புட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க? இப்போ யூரியா, பொட்டாஷ் அந்த மாதிரி மத்தவங்க யூஸ் பண்றாங்கல்ல, அப்படி நீங்க உரம் போடுறதுக்கு என்னென்ன ஆர்கானிக் இன்புட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க மேம்? அதாவது ஆரம்பத்தில் எனக்கு வந்து எதுவும் தெரியாது. சாணி உரம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ என்னிட்ட மாடுகளும் கிடையாது. அதனால வந்து வெளியிலேருந்து தான் சாணி உரம் வாங்கினேன். முதல்ல வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக ஒரு 1/2 ஏக்கருக்கு கம்மியான ஒரு லேண்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ சாணி உரம் போடணும் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சது வந்து வயல்லேருந்து நெல் வருங்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த நாற்று எப்படி விடுறாங்க, அப்புறம் வந்து இது நாற்றங்கால் தயாரிப்பு, அப்புறம் நடுவை போடுறது எப்படி, அது எதுவுமே தெரியாது. ஸோ ஒவ்வொன்றா தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அது வந்து எல்லாமே அனுபவத்தில் தான் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து லேர்ன் பண்ணினேன். ஸோ வந்து அப்போ வந்து சாணி உரம் மட்டும் வெளியிலேருந்து வாங்கி போடுவேன். அவ்வளோதான் தெரிஞ்சது, வேறு ஒன்றும் முதல்ல தெரியல. அதுக்கு பிறகு படிக்க படிக்க நம்ம நிறைய வந்து யூடியூப், இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வரவும் யூடியூப்பு, அதுக்கப்புறம் வந்து கூகுளில் நிறைய பார்க்குறோம். ஸோ அப்படிங்கும்பொழுது நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சது. அப்படிங்கும்போது பஞ்சகவியம் தயாரிக்கிறது, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், அதுக்கப்புறம் 3G கரைசல், இது எல்லாமே வந்து படிச்சுக்கிட்டோம். ஸோ அதுலேருந்து நான் வந்து எனக்குன்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே நீங்க சொந்தமா தயாரிப்பீங்களா மேம் இங்க பக்கத்துல? ஆமா, நான் வந்து எனக்கு வந்து இப்போ ஆரம்பத்துல வெளியிலேருந்து சாணி உரம், ஏன்னா இப்போ வந்து நாட்டு மாடுகள் வந்து நான் வளர்க்குறேன். ஒரு 4 பசு இருக்கு. அப்புறம் அதுக்கு வந்து பிரீடிங் அப்படி ஒரு காளை வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த எப்படி நம்ம இயற்கை முறையில விளைவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அதோடைய பிரீடிங்கும் இயற்கை முறையில் இருக்கணுங்கிறதுனால ஒரு காளையும் தனியாக வச்சிருக்கிறேன். ஸோ அதுலேருந்தே வந்து நமக்கு கோமியம் கிடைச்சிரும், சாணி உரம் கிடைச்சிரும். அது பிறகு பால், தயிர், அப்புறம் நெய் அதுலேயே எடுத்துருவேன். ஸோ பஞ்சகவியம் தயாரிக்கிறதும் சரி, இல்லைன்னா ஜீவாமிர்தமோ அமிர்த கரைசலோ எதுவுமே வந்து நம்ம வீட்லேயே வந்து தயார் பண்ணிடுறோம். எத்தனை மாடு மேம் வளர்க்குறீங்க? 4 பசு, ஒரு காளை இருக்கு. அது தவிர கண்ணுக்குட்டி ஒரு 5 இருக்கு. அதுவே வந்து எத்தனை ஏக்கருக்கு தேவையான எல்லாம்? இப்போ வந்து 10 ஏக்கர் பண்றேன் நான். ஸோ அந்த 10 ஏக்கருக்கும் தேவையானதும் அதுலேயே கிடைச்சிடும் நமக்கு. ஓகே மேம், ஓகே மேம். அடுத்து நீங்க வந்து உங்களுக்கு காஸ்ட் எவ்வளவு ஆகுது மேம்? இப்போ இன்புட்னு போட்டா, இப்போ ஃபர்டிலைசர்னா இத்தனை 1000 ரூபாய் செலவாகுது, இந்த மருந்துக்கு இத்தனை 1000 ரூபாய் செலவாகுது, அந்த மாதிரி சொல்றோம்ல மேம். அந்த மாதிரி இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இப்போ 1 ஏக்கர் நெல் விளைவிக்கிறதுக்கு எவ்வளவு காசு செலவாகுது மேம்? எனக்கு வந்து இப்போ வீட்லயே நம்ம மாடு பராமரிக்கிறதுனால உரத்துக்குன்னு தனியா செலவு கிடையாது. அதே மாதிரி வயல்லேருந்து வரக்கூடிய வைக்கல் அங்கே வந்து தனியாக இதுக்கு அதாவது அது வந்து ட்ரை ஃபீடிங் வந்துடுது. அதுக்கு பிறகு வெட் ஃபீடிங்க்கு கொஞ்சம் மற்ற தானியம் இது போட்டுக்கிறோம் வயலில். ஸோ வந்து சோளம் அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து வந்து நமக்கு வந்து மாட்டுக்கு தீவனம் வந்து கிடைச்சிருது.
மாட்டுலேருந்து கொடுக்கக்கூடிய இது சாணி உரம் கோமியம் அதெல்லாம் நமக்கு கிடைச்சிருது. ஸோ அது வந்து காஸ்ட் வைஸ் நான் பண்ணேன். ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று வந்து குடுக்கல் வாங்கல் மாதிரி ஆயிடுதுங்கிறதுனால அதுக்கு காஸ்ட் வைஸ் நான் வந்து எதுவும் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணலை. ஆனால் எனக்கு வந்து லேபர் சார்ஜஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து மெயினாக. இப்போ சாணி உரம் இங்கேருந்து வீட்டில் இருந்தால் கூட இதை அள்ளி கொண்டு போகிறதுக்கு ஒரு லோடுக்கு 1300 ஆகும். அதுக்கு பிறகு அதை வந்து வயல்ல வந்து நம்ம போடுறதுக்கு உள்ள காஸ்ட், அதே மாதிரி உழறதுக்கு உள்ள காஸ்ட், அப்படிதான் வந்து நமக்கு செலவு. நடுறதுக்கு உள்ள காஸ்ட் ஹேண்ட் ஹார்வெஸ்டிங் தான். ஸோ கையறுவடைங்கிறதுனால அதுக்குள்ள காஸ்ட், களை எடுக்கிற காஸ்ட். ஏன்னா நம்ம களைக்கொல்லி போடுறது கிடையாது, பூச்சிக்கொல்லி போடுறது கிடையாது. ஸோ அந்த இப்போ பூச்சிக்கொல்லிக்கு பதிலாக நம்ம வந்து பூச்சி விரட்டிகள் நம்ம தயார் பண்றோம்ல, அதை ஸ்ப்ரே பண்ணக்கூடியது. இந்த மாதிரி லேபர் சார்ஜஸ் மட்டும்தான் எனக்கு ஒரு ஏக்கருக்கு 15,000 ஆகும். 15,000 தானா மேம்? 15 to 20க்குள்ள, அவ்வளவுதான். ஏன்னா லேபர் சார்ஜஸ் மட்டும் தானே, அதனால 15 to 20க்குள்ள ஆகும். அவ்வளவுதான். ஓகே மேம். மேஜரா பெஸ்ட் அண்ட் டிசீஸ் என்னன்னா உங்க ஃபீல்டுல பாத்திருக்கீங்க? ஏதாவது பூச்சி, ஏதாவது நோய் அந்த மாதிரி அதை நீங்க எப்படி கட்டுப்படுத்திருக்கீங்க? பொதுவா வந்து இப்போ ரசாயன உரம் போடுறவங்களுக்கு வரக்கூடிய அந்த செந்தாழை நோயோ இல்ல மற்ற பூச்சிகளோ நமக்கு வரதில்லை. ஆனா சில சமயங்கள்ல குருத்து பூச்சி வந்து மற்ற வயல்ல இருந்து நமக்கு வர்றது வந்து பாசிபிலிட்டி ஆகுது. இப்போ லேட்டரா ஆகுது. ஏன்னா இந்த பனினாலேயா என்னன்னு தெரியல, போன வருஷமும் அதிக மழை. ஸோ மற்ற வயல்ல உள்ள தண்ணி பூரா நமக்கு பாஞ்சு ரொம்ப அது என்ன பாதிப்பு வந்ததுனால இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ வந்தது கிடையாது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் இந்த பனி இந்த பருவ சூழ்நிலை மாற்றத்தினால வந்து குருத்து பூச்சி மட்டும் வருது பார்க்குறேன் நான். ஸோ நான் அது வரும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வயலை டெய்லி ஒரு தடவை போய் சுற்றி பார்த்தோம்னாலே என்ன இருக்கு, என்ன எது, எப்படி க்ரோத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது. அப்போ நம்ம 3G கரைசல் பண்ணுறோம் அப்படின்னா வேப்பிலை வந்து மோர் கரைசல் பண்ணிடுவேன். வேப்பிலையை அரைச்சி சாறு எடுத்து அது கூட புளிச்ச மோரை கலந்து அது வந்து 1:10 ரேஷியோவில் கொடுத்தால இமிடியேட்டாக கொடுத்துடலாம். அது வந்து ஏன்னா வேப்பிலையோட கசப்பு வந்து இமிடியேட்டாக இருக்கும்ல, அதனால மோர் எப்பவுமே புளிச்ச மோர் வீட்டில் இருக்கும் நமக்கு மாடு இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்து அதை வந்து பாதுகாத்துறோம். ஸ்ப்ரே பண்ணுவீங்களா இல்லைன்னா நிலத்துல கொடுத்துருவீங்களா மேம்? 2 மெத்தட்லயும் இருக்கு. ஏன்னா எனக்கு 2 ஏரியால வயல் இருக்கு. ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க ஸ்ப்ரே தான் பண்ணுவோம்பாங்க ஒர்க்கர்ஸ். இன்னொரு பக்கத்துல நாங்க கையால வேப்பிலையை வச்சே கையால தெளிச்சுவோம்பாங்க. ஸோ அந்த ரெண்டுமே ஃபாலோ பண்றோம். இப்படி ஃபாலோ பண்ணாலும் எஃபெக்டிவா இருக்கு, பூச்சி வர மாட்டேங்குதா மேம்? ஆமா, எப்படி ஃபாலோ பண்ணாலும் எஃபெக்டிவா இருக்கு. எஃபெக்டிவ். ஆர்கானிக் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா மேம்? நான் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிபிகேட். இப்போ வந்து பிஜி ஸ்கீம்ல தான் வந்து அப்படி பண்ணியிருக்கோம். செகண்ட் இயர்ல இப்போ இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா நமக்கு தனி தோட்டம் இல்லை, எல்லாரோடையும் சேர்ந்துருக்கிற தோட்டம்ங்கிறதுனால தனியாக ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு வந்து பாசிபிலிட்டி ப்ரொவிஷன் இல்லை நமக்கு. ஸோ ஆனால் வந்து என்னுடைய வயல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரென்ச் எல்லாம் எடுத்து விட்டு தான் இருக்கேன். மற்றவங்களோட தண்ணி வராத அளவுக்கு ட்ரென்ச் எல்லாம் எடுத்து தான் விட்டுருக்கேன். அப்படி இருந்தா கூட வந்து அது சர்டிஃபிகேஷனுக்கு போறாதுங்கிறதுனால 3 years. இப்போ செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் தேர்ட் இயர் முடிஞ்ச உடனே ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்குறதுல உங்களோட ஜேர்னி எப்படி மேம்? என்னென்ன போனீங்க, எங்க போய் என்ன மாதிரி மண்ணு கொடுத்தீங்க, அந்த மாதிரி ஏதாவது? இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து பிஜி ஸ்கீம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தனியா வந்து ஒரு எஃபர்ட் எதுவும் போட வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஸோ வந்து டிபார்ட்மெண்ட் வந்து நல்ல வந்து இதுல வந்து கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால அது வந்து ப்ராசஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சீரியஸ் ப்ராசஸ். அது ஜேர்னிங்கிற மாதிரி இல்லாமல் இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே மேம், ஓகே மேம். இப்போ உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? அதே மார்க்கெட் காஸ்ட்லயே கொடுத்துட்டு இருக்கீங்களா, அப்படி இல்லைன்னா வெளியில இருக்கிறத விட இது ஆர்கானிக் ப்ராடக்ட் அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியா யாருக்காவது எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க மேம்? மார்க்கெட்டிங் அப்படிங்கும் பொழுது வந்து இப்போ மார்க்கெட்டிங் வந்து பொதுவாகவுமே ஒரு ப்ராப்ளம் தான் எல்லாருமே சொல்றாங்க. எனக்கு வந்து நான் என்ன மாதிரி ஒரு இப்போ இது அடாப்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா ப்ரொசீஜர், நீங்க வந்து ஒரு 10 டைப் ரைஸ் கேட்டாலும் எங்கிட்ட கிடைக்கும். ஸோ ஏன்னா ஒரு வயல்ல ஒரு டைப் ஆஃப் ரைஸ் போடுறேன். ஸோ எங்கிட்ட ஒன்று வாங்கிட்டு இன்னொருத்திட்ட போக வேண்டிய நெசசிட்டி இல்லாத அளவுக்கு என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு எது கேட்டாலும் இப்போ கார் பருவத்தில் ஒரு 10 வெரைட்டி போடுறேன். அதே மாதிரி வந்து கிசானம் அந்த சம்பா பட்டத்தில் ஒரு 10 வெரைட்டி போடுறேன். ஸோ எந்த வெரைட்டி வந்து நல்ல மூவிங் அப்படிங்கிறத பார்த்துக்குவேன். அப்புறம் நம்மளுடைய கஸ்டமருக்கு ரிக்குவயர்மெண்ட் எதுங்கிறதையும் பார்த்துக்குவேன். மற்றவங்க போடாதது கூட நான் வந்து போடுறதுனால எனக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து ஈஸியாக தான் இருக்குது. எனக்குன்னு ஒரு 40 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் மோர் தென் எனஃப் எனக்கு.
ஓகே மேம். என்ன ரேட்ல குடுப்பீங்க மேம்? நீங்க வந்து நெல்ல வந்து அரிசியா கன்வெர்ட் பண்ணி, அரிசி அப்படி குடுப்பீங்களா? அப்படி இல்ல நெல்லா அப்படியே கஸ்டமர்ஸ்ட்ட குடுத்துருவீங்களா மேம்? இல்ல நெல்லா கொடுத்தா நமக்கு வந்து லாபம் கிடையாது எப்பவும். அதாவது லாபம்ங்கிறத விட திரும்ப அவங்க அதை என்ன பண்ணுவாங்கங்கிறதும் தெரியாது. ஸோ நான் வந்து அரிசியா தான் கொடுக்குறேன். அரிசி, அவல். இதை தவிர விதை நெல் வந்து கொடுக்குறேன். ஏன்னா பெரிய லாப நோக்குல செய்யல. மற்றவங்க என்ன ரேட்ல கொடுக்குறாங்களோ அந்த ரேட்ல தான் நம்மளும் கொடுக்குறோம். இல்லை சொல்ல போனா சிலது 10 ரூபா கம்மியா கூட இருக்கும் ஒரு கிலோவுக்கு. அப்புறம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா 10-20 ரூபா கம்மி பண்ணி கேட்டாலும் கம்மி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா என்னுடைய மெயின் வந்து லாப நோக்குங்கிறத விட இது வந்து ஒரு சர்வீஸ் பிளஸ் ஒரு பேஷன் பிளஸ் ஒரு ஹாப்பினஸ்க்காக வேண்டி நான் செய்யறேன். அதனால வந்து ஏன்னா எனக்கும் சாருக்குமே வந்து பென்ஷன் வருது. எங்களுடைய லிவ்லிஹுட்டுக்கு வந்து அது போதும். இதுல இருந்து வர்றதுக்கு வந்து நான் வந்து ஒரு 20 பேர் என்கிட்ட ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த 20 பேருக்கு சேலரி பிளஸ் வந்து கஸ்டமர் ஒரு பேஸ் இதுங்கிற மாதிரி வச்சிருக்கிறதுனால அது வந்து அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன். அதுல இருந்து எனக்கு லாபம் வந்து நான் எடுத்துக்கிறது இல்லை. பிராக்டிஸ் பண்றீங்களா மேம்? இந்த இடத்துக்கு நான் இது கண்டுபிடிச்சோம், இந்த ஊர்ல இது நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த மாதிரி. இப்போ டிஎன்ஏல இருந்து கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை விட நான் இதை கண்டுபிடிச்சேன் அந்த மாதிரி மேம். அப்படிங்கிற மாதிரினா வேப்பிலை கரைசல் வந்து ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. தெரியல, ஏன்னா அது நான் கூகுளில் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அது இல்லை. ஸோ அது வந்து எப்படின்னு சொன்னாக்க சின்ன குழந்தையில வயிற்றுல பூச்சி இருக்கு குழந்தைகளுக்குன்னு சொன்னாக்க நமக்கு வேப்பிலை அரைச்சி மோரில் கொடுத்து அம்மா கொடுத்துருக்காங்க எங்களுக்கெல்லாம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்போ நீங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட்றீங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ வந்து வயிற்றுல உள்ள அந்த நமக்கு வந்து வயிற்றுல பூச்சி இருக்கும்ல, கொக்கி புழு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்து அந்த பூச்சியை இது பண்ணுறதுக்காக வேண்டி வேப்பிலையை வந்து அரைச்சி அதை ஒன்று வாழைப்பழத்தில் வச்சு கொடுப்பாங்க. அப்போ அதர்வைஸ் வந்து போட்டு அந்த உருண்டையை வாயில போட்டுட்டு ஒரு மோர் ஊற்றி குடிச்சிருவோம். அப்புறம் அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. ஸோ அந்த டெக்னிக் வந்து ஏன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு குருத்து பூச்சி பார்க்கும்போது நெட்ல பார்த்தாக்க 7 இலை கரைசல் அப்படின்னு இருக்கு. 7 இலை கரைசலுக்கு அது 21 நாள் ஊற வைக்கணுங்கிறாங்க. நமக்கு பூச்சி 21 நாள்ல எங்கேயோ போயிடுவேன். ஸோ அப்போ இமீடியட்டா என்ன அப்படிங்கும்போது இது வந்து யோசனை வந்தது. அதே மாதிரி அந்த வேப்பிலையை உடனே அரைச்சு அன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்துட்டோம். அடுத்த நாள் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாம போயிடுச்சு. ஸோ அது வந்து இது பண்றது அது வந்து இண்டிஜினஸ் சொல்ல அப்படின்னு தெரியல எனக்கு. நான் வந்து நான் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றேன். ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்க பிராக்டிஸ் பண்றதுனால ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் எனக்கு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா மேம்? ஆரம்பத்துல நான் வந்து ஃபார்மிங் எடுக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஏன்னா அந்த 1/2 ஏக்கர்ல வந்து அவங்க வந்து ஒரு 10 மூடை வரணும் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு 2 மூடை, 1 மூடை, 1/2 மூடை அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆரம்பத்துல எல்லாம் 1 மூடை தான் வந்திருக்கு நெல். அவ்வளவு மூடைக்கு 1 மூடை தான் வந்திருக்கு. அப்போ வேலையை விட்டுட்டு இவங்க வந்து வேண்டாத்தனம் பண்றாங்க, லூசு பைத்தியம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அதை விட என்னோட ஹெல்த் முக்கியம். அதனால எப்பவுமே வந்து வாழ்க்கையில அடுத்தவங்க பேசுறத நம்ம கவனிச்சோம்னு சொன்னாக்க நமக்கு ஒரு நல்ல லட்சியம் இருக்கும்போது, அதுக்கு அப்படி கெட்ட லட்சியத்துக்கு நான் சொல்லலை, நமக்கு ஒரு நல்ல லட்சியம் இருக்கு அப்படின்னு சொன்னா மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணினா அந்த கிரிட்டிசைஸ் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு நம்ம அந்த நம்மளுடைய நல்ல ஒரு கோலை நோக்கி பயணிக்கிறோம்னா அதை பயணிச்சாதான் நம்ம வந்து அடைய முடியும். மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டோம்னா நம்ம வந்து வில் பி நத்திங், அவங்க வி வில் லாஸ் எவ்ரிதிங். அதனால நான் அதெல்லாம் கேர் பண்ணல. அவங்க எது வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. எனக்கு வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு வின், அவ்வளவுதான். ஸோ அந்த இதுல வந்து ஒரு 3 வருஷம் எங்க வீட்டுல வந்து அப்போ இப்போ மாடு இருக்கு. பின்னாடி இருந்த இடத்துல தோட்டத்துல காய்கறிகள் போட்டிருந்தேன், கீரை போட்டிருந்தேன். அந்த கீரையும் வயல்ல இருக்கிற ரைஸும் அதை மட்டும் சாப்பிட்டு 3 வருஷத்துல என்னுடைய ஹெல்த் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். நல்ல இது கொண்டு வந்துட்டேன். ஹீமோகுளோபின் 5 இருந்தது 11க்கு கொண்டு வந்துட்டேன் 3 இயர்ஸ்ல. மாத்திரை எதுவும் எடுக்காம, எந்த டாக்டர்ட்டையும் போகல. ஸோ எந்த விதமான இதுவும் கிடையாது, மெடிசனும் கிடையாது, இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே கிடையாது. ஸோ அதை வந்து கொண்டு வந்துட்டேன். அப்போ அந்த மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணது வந்து அவங்க இப்போ வந்து என்னன்னா அவங்க இவ்வளவு தூரம் இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்மளை பார்த்து மாறினவங்க, இல்லை நம்ம கிட்ட விதை வாங்குறவங்க இருக்கிறாங்க, இந்த அம்மா கிட்ட ரைஸ் நல்லா இருக்கும்னு அனுப்புறவங்க இருக்கிறாங்க. ஸோ அது என்னோட வெற்றி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு இப்போ நீங்க ஆரம்பிச்சதுல இருந்துன்னா ரிட்டையர்ட் ஆயிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா இப்போ எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு? 18வது வருஷம். ஆனா 18 வருஷம் போயிட்டு 2 வருஷம் தான் இப்போ ஆர்கானிக் சர்டிபிகேட்டுக்கு 2 வருஷம் தான் இருக்கா மேம்?
அப்போ வந்து நமக்கு என்னன்னா இதை பத்தி எல்லாம் ஒரு விவரம் தெரியல. அதாவது நான் என்னோட ப்ராடக்ட் நான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஒழிய அதுக்கு சர்டிபிகேஷன் வாங்கணுங்கிற மாதிரி வந்து அந்த நாலேஜ் கோல் இல்ல மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு சர்டிபிகேட் இல்லாமலே என்கிட்ட வாங்குறவங்க இருக்கிறாங்கல்ல. ஸோ அதை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியல. இப்போ வந்து அது பண்றதுனால சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நீங்க சருகல் டிசீஸ் ஏதாவது பாக்குறீங்களா மேம்? இந்த வாழை மரத்துல வந்து சுத்தி எல்லோ கலர்ல அந்த இலெல்லாம் காஞ்சு தொங்குது, அந்த மாதிரி அந்த பத்தமடை ஏரியால எல்லாம் அது வந்து பெரிய இஷ்யூவா இருக்கு மேம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா மேம்? இந்த வாட்டி இந்த பனியினால எல்லாருக்குமே அந்த நுனியில வந்து வெள்ளை வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஆனா அந்த செந்தாழை நோய் வந்து எப்பவுமே வந்து அந்த ஆர்கானிக் இல்லை, நம்ம ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸை வந்து செந்தாழை வந்து அஃபெக்ட் பண்றதே கிடையாது. ஆர்கானிக்னு நான் சொல்ல மாட்டேன், ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸை வந்து அந்த நோய்கள் வந்து தாக்குறது கிடையாது. அப்படி தாக்கினா கூட அது மீண்டு எழுந்து வந்துடும். அந்த ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் அது சர்வை ஆகி வந்துடும். அதனால அதனால அது ஒரு பிரச்சனையா இல்லை. அதனால இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் நான் பாக்குறது இல்லை. ஆனா கொஞ்சம் சுத்திலாம் நிறைய வந்துட்டு சாவியா இருக்குன்னு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து நுனி பூரா வந்து கருகியோ இல்ல வெளுத்தோ போய் உள்ள ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தான் வந்த உடனே வந்து வேப்பிலை கரைசல் கொடுத்துடுறோம்ல, இல்லைன்னா வசம்பு கரைசல் கொடுத்துடலாம். இப்போ சப்போஸ் வேப்பிலை நமக்கு பறிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னா கூட வசம்பு பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஸோ அந்த வசம்பு பொடியை வாங்கி அதுவும் அதே மாதிரிதான் 1:10 அதே ரேஷியோக்கு வந்து அது நல்லாவே ஒர்க் பண்ணுது நமக்கு. நீங்க சீட் பேங்க் வச்சிருக்கீங்கல்ல மேம், அதை பத்தி சொல்ல முடியுமா மேம்? எங்க இருந்து அதுக்கு வந்து உங்க விதையா வேற ஏதாவது வெளியில இருந்து விதை வாங்குவீங்களா? அது எப்படி சேல் பண்றீங்க? என்னெல்லாம் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி? சீட் பேங்க் வந்து முதல்ல அதை பத்தி வந்து எனக்கு ஒரு ஐடியா எல்லாம் கிடையாது. ஸோ இந்த கொரோனா பீரியடு வந்து நம்ம சும்மா இருந்தோம்ல, அதுக்கு முன்னாடிதான் நான் ட்ரெடிஷனல் வெரைட்டிஸே போனேன். இந்த ஆத்தூர் ஒரு 3 வெரைட்டி தஞ்சாவூர்ல போய் வாங்கிட்டு வந்தேன். ஆத்தூர் டிச்சில் சம்பா, பூங்கர், அதுக்கு பிறகு மாப்பிள சம்பா, அந்த 3 வாங்கிட்டு வந்தேன். அப்போ இந்த கொரோனா பீரியட்ல சும்மா இருந்தோடனே என்ன செய்ய அப்படின்னு, ஏதாவது டிவி பார்க்கறது கிடையாது, சினிமா பார்க்க மாட்டேன். ஸோ என்னுடைய இது பூராமே தாட்ஸ் பூராமே ஒன்லி அபவுட் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு. அப்போ இந்த 3 வெரைட்டினா நிறைய வெரைட்டினா பள்ளி இலக்கியங்கள்லாம் படிச்சா அது பாட்டு போகுது, லட்சக்கணக்கான வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருந்துருக்குன்னு. ஸோ ஏதாவது நமக்கு கிடைக்குமா தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியடை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணினேன். ஏன்னா வெளியே எங்கேயும் போக முடியாது, நம்ம நிறைய ஆனால் படிக்கலாம். ஸோ அதில் கான்டாக்ட் பண்ணலாம். அதில் ஏதாவது ஒரு நம்பர் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு வெரைட்டினா அது வந்து ஏதோ ஒரு லிங்கை கொண்டு போய் விடும், தினமணியோ இல்லைன்னா ஏதோ ஒரு லிங்கை கொண்டு போய் விடும். ஸோ அதில் கட்டுரையாளர் என்னன்னா அந்த ஃபார்மருடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, நேம் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஊர் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா டைரெக்டாக அவங்ககிட்ட பேசிடுவோம். அப்படி இல்லைன்னா அந்த ஊர் பேர் கொடுத்துருந்தாங்கனாக்கா அந்த ஊரில் நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு அவங்ககிட்ட பேசி அவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கி ஸோ இதை மாதிரி வந்து கலெக்ட் பண்ணி அந்த கொரோனா பீரியட்ல ஒரு 35 வெரைட்டி கலெக்ட் பண்ணினேன். 35 வெரைட்டி கலெக்ட் பண்ணி அந்த 35 வெரைட்டியுமே என்னுடைய ஒரு 1.5 ஏக்கர் வயல்ல இப்ப நீங்க எல்லாம் போடுறீங்கல்ல, உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல அது மாதிரி செஞ்சுறாங்களா? ஸோ வந்து அது எதனால சொன்னேன் அப்படின்ட்டுனாக்கா, அப்போ வந்திருந்த ஜேடிஎஸ் சாரு அதுக்கு நாங்க வந்து ஒரு எங்களுடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற இடத்துக்கு வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்தது அது. ஏன்னா ஒரு நாலேஜே அக்ரீனா என்னன்னா ஒரு நாலேஜே இல்லாம நம்மளால வந்து ஒரு அந்த பேஷன்ல இன்ட்ரெஸ்ட்ல எந்த பண்ண முடியும் அப்படிங்கும்போது சந்தோஷமா இருந்தது. அப்போ 35 வெரைட்டி பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுல நான் சிலது லேர்ன் பண்ண முடிஞ்சது, எந்த பீரியடுக்கு வந்து எது வர முடியும், இல்லைன்னா எது நாளப்ப நம்ம நாளெல்லாம் கலெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் கூட நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதுக்கு பிறகு வந்து ஒரு இது ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 3 lakhs 100 வெரைட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்றவங்களுக்கு 3 lakhs கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ என்கிட்ட அந்த 35லேருந்து 58 தான் ஆக்கியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு 58 தான் ஆக்கியிருந்தேன். ஸோ 58 ஆக்கியிருக்கோன்னு அப்போ நீங்க வந்து 100 பண்ணுங்க, பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்லையும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சர்க்கிள்லையும் சரி வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்தாங்க, சப்போர்ட் கொடுத்தாங்க. அப்படி தேடி திட்டத்தட்ட ஒரு 78 கண்டுபிடிச்சிட்டேன். மீதி கண்டுபிடிக்கணும் பொழுது ஒரு நாகர்கோவில்ல ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போனா அங்க ஒரு சார் வந்து என்கிட்ட ஒரு 20 வெரைட்டி இருக்குமா நான் தரேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மீதி 1-2 இருந்தது கூட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ் வெளியூர் மாவட்டத்தில் இருக்கவங்க இத்தனை இருக்கு, எனக்கு இன்னும் ஒரு 5 வெரைட்டி வேணும், 6 வெரைட்டி வேணும்னு அவங்கவுங்க எங்க இருந்தோ தேடி என்கிட்ட இல்லாத வெரைட்டி வந்து ஆளுக்கு 1-2 வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 100 வெரைட்டி சேர்ந்து அந்த வாட்டி அந்த ஒரு அப்ளை பண்ணினதுல
10 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அந்த 10ல நானும் ஒண்ணு. எனக்கு 3 lakhs அந்த இதுக்காக கிடைச்சது. ஸோ அங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு மேம் உங்க பேங்க்ல? எவ்வளவு ஸ்டோர் பண்றீங்க? ஸ்டோரேஜ் வந்து ஃபெசிலிட்டினா நான் வந்து இப்போ ஒரு வெரைட்டி 100 வந்து அட் எ டைம் நம்மளால போட முடியாதுல்ல. போட்டா என்ன ப்ராப்ளம்னா தூய்மையா மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு பீரியடுக்கு வந்து ஒரு 20 வெரைட்டி போடுற மாதிரி. அது தவிர நமக்கு ஒரு 3 years ஆயிடுச்சு போட்டு அதை வந்து இந்த தடவை இது பண்ணாதான் நமக்கு திரும்ப சீட் பேங்க்ல வரும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வயல் அதுக்குன்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த அதுல வந்து எத்தனை வெரைட்டியோ ஒரு 5 வெரைட்டியோ 10 வெரைட்டியோ அது மட்டும் போட்டு சீடுக்காக வேண்டி மட்டும் எடுப்பேன். இந்த 20 40 வந்து ரொட்டேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு எந்த கஸ்டமர்ஸுக்கு நான் என்ன போடுறேனோ அந்த 20 40 மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். மீதி உள்ளதை ஒரு 10 15 வெரைட்டி ஒரு ஒன்ஸ் இன் 3 years வந்து ரொட்டேஷன்ல போட்டு எடுத்து ஒரு 3 கிலோ கிடைச்சாலும் சரி, 2 கிலோ கிடைச்சாலும் சரி, 5 கிலோ கிடைச்சாலும் சரி, அது மட்பாட்டில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்றேன். ஸோ மட்பாட்டில் ஸ்டோர் பண்றதுனால அது வந்து ஒரு 3 years வரைக்கும் நமக்கு லைஃப் இருக்கு. ஓ, இப்ப கூட வந்து நீங்க 100 வெரைட்டிஸ் ரைஸ் வந்து ஸ்டோர் பண்றீங்களா மேம்? சீட் பேடி ஸ்டோர் பண்றீங்க மேம்? வேற ஏதாவது சீடு ஸ்டோர் பண்றீங்களா? வேற கிராப்போட சீடு ஏதாவது ஸ்டோர் இல்ல, நெல் மட்டும்தான். ஏன்னா எங்களுடைய இது வந்து மருதம் இல்லையா, நமக்கு வந்து 5 வகையா பிரிச்சிருக்கிறாங்கல்ல லேண்ட. மருதத்துல வந்து வேற எதுவும் வராது நமக்கு. ஸோ வந்து உளுந்து போடலாம், இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் ஏதாவது போட முடியாது, வராது. அதனால இது நெல், வாழை, கரும்பு இந்த 3 தான் போடலாம். எனக்கு வாழைக்கும் கரும்புக்கும் போறதுக்கு அவ்வளோ இது இல்லை, நெல் மட்டும் தான் பண்றேன். மேம் நிறைய அவார்ட் வாங்கியிருக்கீங்க, இதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. என்னென்ன அவார்ட்ஸ் எப்பெல்லாம் வாங்குனீங்க? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ரோட்டரி கிளப்ல உள்ளூர்ல வந்து ரோட்டரி கிளப்ல வந்து இவ்வளவு பண்ணதை பார்த்து தான் சொன்னாங்க. ஸோ அந்த வருஷமே எனக்கு வந்து சிஎம் அவார்டு கிடைச்சது. 22ல வந்து சிஎம் அவார்டு கிடைச்சது. ஸோ அதற்கு பிறகு நிறைய பத்திரிகைகள்ல சேனல்ஸ் யூடியூப் பேட்டி எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஸ்டாக்னண்டா இருந்தோம்னா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷம் நான் ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கும்பொழுது அந்த புதிய முயற்சி வந்து பேசப்படுது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பர்ல வருது, இல்லைன்னா ஏதாவது ஒரு சேனல்ல வருது, இல்லைன்னா ப்ரைவேட் யூடியூப் சேனல்ல பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது பல இடங்களுக்கு போகும்போது நம்ம வந்து அது வந்து நம்மளுடைய என்னன்னா இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லாம நான் வந்து எனக்கு இன்னும் வந்து கடமைக்குரிய விஷயமா தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இது வாங்கிட்டோம் நம்ம தெரியாது அப்படி இல்லை. இது வாங்கியிருக்கிறதுனால இன்னும் நம்ம வந்து சிறப்பா செயல்படணும், அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து இன்னும் சின்சியரா வந்து உழைக்கணும் அப்படின்னு உழைக்கும் பொழுது அது என்னன்னு ஒரு வளர்ச்சியா இருக்கு. இது என்ன அவார்டு? இது வந்து நம்மாழ்வார்கண்ணி. இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் தான், சோழன் அறக்கட்டளைன்னு திருக்கருகாவூர், அங்க கொடுத்துருக்குறாங்க. எப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று இது வந்து லயன்ஸ் கிளப், அது வந்து கோயம்புத்தூர்ல அது வாங்கினேன், திருநெல்வேலியில. இது வந்து கவர்மெண்ட் தான். இது வந்து இன்னிடுன்னு சொல்லி ஒரு கேவி ஒன்று இருக்கு, அங்க வச்சு இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. இது இதுவும் வந்து அப்ளை பண்ணிருந்தோம், அவங்க செலக்ட் பண்ணினாங்க. இது என்ன போட்டிருக்கு, கிசான் பிரகதி. அவங்க அது வந்து அது என்டர்பிரனர்னு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து ஒர்க் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அக்ரி என்டர்பிரனர்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கிடைச்சிச்சு. சரிங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கடைசி. இப்போ லாஸ்ட் இயர் வந்து இது பாண்டிச்சேரி இதுல கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இது தவிர வந்து நான் முகநூல்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறேன். எனக்கு இன்ஸ்டால பசங்க சொன்னாங்க, எனக்கு இன்ஸ்டா ஒர்க் பண்ண தெரியல. ஃபேஸ்புக்ல மட்டும் ஆக்டிவா இருக்கிறேன். அது கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கிறாங்கும் பொழுது அது ரீச் ஆகுது, அப்படியே ஒவ்வொருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் போகுது. அதுதான் எனக்கு கஸ்டமர் பேஸும், அதுதான் என்னுடைய இதுக்கு வந்து ஒரு அதுதான் வந்து ஒரு பேஸ். ஃபேஸ்புக் பேஜ் மேம் வந்து நான் அது உங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு காமிக்கிறேன், லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. சரியா? லட்சுமி தேவின்னு தான் இருப்பேன், லட்சுமி தேவி பாலசுப்ரமணியன் இருப்பேன், என்னோட போட்டோவே இருக்கும் அதுல. ஓகே, தேங்க்யூ மேம். மேம் அந்த அவார்ட் பத்தி சொல்லுங்க மேம். சிஎம் அது வந்து அதிக விளைச்சலுக்காக வேண்டி, அதாவது பாரம்பரிய நெல்லுல
அதிக விளைச்சல் எடுத்ததுக்காக வேண்டி அது ஆத்தூர் கிச்சில் சம்பா அப்படிங்கிற ஒரு ரகம். அது ஆக்சுவலா பணப்பயிர் தான் சொல்லணும். ஏன்னா ஆத்தூர் கிச்சில் சம்பா வந்து எப்போ போட்டாலுமே வந்து நல்லா வரும். இன்னொன்று வந்து நம்ம ஃபீல்டு இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அப்படின்னு சிலது இருக்குன்னா இப்போ கொட்டார சம்பா வந்து எங்களுக்கு நல்லா வரும். அது மாதிரி குருவக்கலையான் மைக்குருவை இதெல்லாம் இந்த ஏரியாவுக்குள்ளது இங்க மற்றதை விட செழிப்பாவே வருது. அதனாலதான் அந்த காலகட்டத்தை அப்படி பிரிச்சுப்பாங்க பொழுது. இது இருந்தாலும் கருப்பு கவனி நம்மளோடதே இல்லைன்னா கூட நல்லா வருது. நாங்க வந்து ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ்ன்னு சொல்லி எங்க காலேஜ்ல ஒரு ஃபீல்ட்ல இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியா இப்படி பிரிச்சு பிரிச்சு நிறைய வெரைட்டிஸ் நட்டுருப்பாங்க மேம். அந்த மாதிரி தான் உங்க ஃபீல்டு இருக்கும்னு கெஸ் பண்றேன். அதான் அந்த அது போடும்பொழுது அந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டி அது போடலை. ஏன்னா இந்த தேங்க்யூமா. நீங்க இந்த வேல்யூ அடிஷன் எல்லாம் பண்றீங்களா மேம்? அவல் அந்த மாதிரி பண்றீங்களா மேம்? அது நீங்களே பண்றீங்களா இல்ல ரைஸா கன்வெர்ட் பண்ணி வெளியே கொடுத்து அந்த மாதிரி வாங்குறீங்களா மேம்? இண்டஸ்ட்ரி கொடுத்து அவல் எப்படி உற்பத்தி பண்ணுவாங்க தெரியுமா? ரோஸ்ட் பண்ணி எதை ரோஸ்ட் பண்ணி? சரி, அவல் எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க நெல்லு தான். நெல்லை வந்து ஒரு 24 hours ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி தண்ணி இருத்துட்டு ஒரு 1 hour வச்சுட்டு அப்புறம் நம்ம அவலுக்குன்னு மில்லு இருக்கு இல்லையா, அங்க கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க ரோஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஆனா நெல்லை ஊற வைக்கணும், வேக வைக்க கூடாது. வேக வச்சா அது வந்து அவலா வராது. சரி, சரியா? அது 100 வெரைட்டி இருக்கு. 100 பேர் சொல்றது கஷ்டமா? சரி, இப்ப இங்க இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கூட இந்த இப்ப அரிசி இருக்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து ரத்தசாலி, அப்புறம் கொட்டார சம்பா இருக்கு, இந்த பாஸ்மதி இருக்கு, இது நெல்லேப்பர் இருக்கு, இது கருத்தக்கார் அவல், அப்புறம் அங்க வந்து குருவக்கலையான் இருக்கு, நவரா இருக்கு. இந்த 7 இப்போ வந்து கைவசம் வச்சிருக்கிறேன் ரைஸ். இதெல்லாம் வந்து 50-16 மட்டும் போடுவேன். ஏன்னா 50-16 வந்து இட்லி தோசை ரொம்ப நல்லா இருக்கும். அது எங்க ஊரு பெருமை இல்லையா, அதனால வந்து அதை வந்து அது ஈவன்தோ ட்ரெடிஷ்னல் இல்லைன்னா கூட பல்கலைக்கழக ரகம்னா கூட அது வந்து கண்டிப்பா நான் போடுறேன். மேம் இதோட ரேட் என்ன மேம்? 1 கிலோ இப்ப அரிசி வாங்குறதா இருந்தா ஒவ்வொரு ரைஸ்க்கு வந்து ஒவ்வொரு ரேட் இருக்கும். டிபெண்ட்ஸ் பண்ணி இப்போ கருப்பு கவனினா 200 ரூபாய் கொடுக்குறேன். ரத்தசாலி வந்து 150. மற்றபடி ரெட் வந்து இந்த டபிள்யூ பிராண்ட்லாம் வருது அந்த மாதிரி உள்ள பாஸ்மதி. நாட்டு பாஸ்மதிங்கிறது இதோட நீளமா இருக்கும். இன்னைக்கு இங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி நிறைய சொல்லி நம்ம நிறைய தெரிஞ்சிட்டோம். இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு இங்க இன்டர்வியூ கொடுத்த மேம்க்கு ரொம்ப நன்றி. அது மாதிரி அதை கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம எல்லாருமே இதை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணுவோம், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லி தேங்க்யூ. எனக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஃபார்மர்ஸ் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒண்ணு நினைச்சா கூட அவங்க வேற ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து கேட்பாங்க. ஸோ வந்து நிறைய ஷேர் பண்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது உங்களெல்லாம் பார்த்தது. நீங்க வந்து உங்களுடைய கேரியர்ல மென்மேலும் நல்லபடியா வளர்ந்து நிறைய டாப் நீங்க வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு